أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أمواتا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தானது. நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல நல்வாழ்வானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரம் நாம் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற இதனோட மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்பதை, அந்த ரோக விஷயத்தில் நாம் உடலுக்கு எவ்வளவு நாம் கவனம் செலுத்துகின்றோமோ அதே போன்று உயிருக்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை பற்றி சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டு வந்தோம். முதலாவது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். அதில் ஒருபோதும் நாம் தவறிவிடக்கூடாது. அந்த கருத்துக்கு மாற்றமாக நாம் எவ்விலும் நாம் கவனம் செலுத்திவிடக்கூடாது. அடியானினுடைய இந்த ரூஹுக்கு ஒருபோதும் அழிவு என்பது கிடையாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயத்தில் நாம், இந்த ஈமானினுடைய விஷயத்தில் நாம் ஒருபோதும் தவறிழைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வே குர்ஆனில் அதை குறித்து நமக்கு மிக தெளிவாக நமக்கு குறித்து சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களில் பல விஷயங்களை நமக்கு மேற்கோள் காட்டி நமக்கு விளக்கி தருகின்றார்கள். ஆலமுல் அர்வாஹில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முதுகண்டிலிருந்து வெளியாகி இந்த துனியாவிற்கு வாரிசுகளாக வந்து அந்த வாரிசுகளின் மூலமாக அவர்களுடைய முதுகண்டிலிருந்து விந்தின் மூலமாக வெளியாகி தாயினுடைய கருவறைக்கு வந்து இந்த துனியாவில் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்து ஆளாகி வயோதிகத்தை அடைந்து மரணத்தை அடைந்ததற்கு பின்னால் கபரினுடைய வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிவுற்றதற்கு பின்னால் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு ஒன்று சொர்க்கவாதியாக அல்லது நரகவாதியாக தள்ளப்படுகின்ற வரை அந்த ரூஹுக்கு ஒருபோதும் அதற்கு பின்னாலும் அழிவு என்பதை அல்லாஹ் வைக்கவில்லை. இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக நாம் வார்த்தைகளை கையாள வேண்டும். மரணித்து விட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றோ, அவர்கள் மரணத்தை நாம் கபருக்குள்ளால் வைத்து விட்டோம் அதற்கு பின்னால் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்கின்ற அவர்களை ஓரம் கட்டி ஒதுக்கி தள்ளுகின்ற அந்த வார்த்தைகளை அவைகளை நாம் உள்வாங்க கூடாது. அந்த கருத்தை நாம் பேசியும் விடக்கூடாது. அப்படி நாம் ஓரம் கட்டி அவர்களை ஒதுக்கி வைத்தோம் என்று சொன்னால் நாம் தான் ஓரங்கட்டப்பட்டோமே தவிர அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், நாம் செய்கின்ற அவர்களுடைய பெயர் சொல்லி நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் எல்லாம் அவர்களுடைய நன்மையினுடைய பதிவேட்டில் அது ஏற்றம் செய்யப்படுகின்றது, எழுதப்படுகின்றது. அதன் மூலம் அல்லாஹ் நமக்கும் நன்மைகளை அல்லாஹ் செய்கின்றார். ஒரு முஃமினுடைய உயிருக்கு, இந்த ரூஹுக்கு ஒருபோதும் அழிவு என்பதை அல்லாஹ் வைக்கவில்லை. கபரினுடைய வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு பின்னாலும் மஹ்ஷருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு உடலோடு எழுப்பப்படுகிற அந்த நேரங்களாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் அந்த ரூஹுக்கு அழிவு என்பதை அல்லாஹ் வைக்கவில்லை என்பதை குர்ஆன் ஷரீஃபினுடைய
அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்து மரணித்தவர்களை அம்வாத்தா மரணித்தவர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். வல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்கள் உயிரோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வல் அஹ்யாஉன், இந்த வாரத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய வாரத்தை ஒருவர் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அவர்கள் அத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்கின்ற அந்த கருத்தை நாம் உள்வாங்கினோம் என்று சொன்னால் பல் அஹ்யாவுன் என்கின்ற இந்த வார்த்தையை, இந்த ஆயத்தை மறுத்த ஒரு குற்றம் நமக்கு ஏற்பட்டுவிடும். இரண்டாவது, நபிமார்கள் உயிரோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நபிமார்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ், இன்னல் அன்பியா அஹ்யாஉன் ஃபீ குபூரி, நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய கபறுகளில் உயிரோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மால் அதை விளங்க முடியவில்லையே தவிர, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்கு இல்லையே தவிர, மாறாக அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வஹும் யுஸல்லூன ஃபீ கபரிஹி, அவர்களுடைய கபறுகளில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அகல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. நல்லோர்கள் இந்த துனியாவில் அவர்கள் மரணித்து விட்டாலும் கூட, இந்த துனியாவில் அவர்கள் மரணத்தில் இருந்து இந்த துனியாவை விட்டும் இடம் பெறுகின்றார்களே தவிர, அவர்களுடைய அடியார்களுடைய ரூஹுக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் இங்கே அழிவை அல்லாஹ் வைக்கவில்லை. அப்படி அவர்கள் மரணித்து விட்டால் நம்முடைய கனவில் அவர்கள் வருவார்களா? மரணித்தவர்கள் நம்முடைய கனவில் வந்து சொல்லுகின்ற அந்த செய்திகளை நாம் நம்பலாமா? அதன் மூலம் இந்த துனியாவில் நாம் செயல்படலாமா? அதை குறித்து மார்க்கம் உனக்கு என்ன சொல்லுகின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டுமேயானால், உன்னை இங்கேயும் நாம் ஈமானினுடைய அடிப்படையை விளங்க வேண்டும். சாலிஹான மனிதர்கள் நம்முடைய கனவில் வருவார்களேயானால், சாலிஹான மனிதர்கள் நம்முடைய கனவில் வருவார்களேயானால், அவர்கள் நபிமார்களாக, சஹாபாக்களாக, ஹலீஃபாக்களாக, தாபிஈன்களாக, தபஅ தாபிஈன்களாக, வலிமார்களாக, அல்லது நம்முடைய மத்தியில் நமக்கு மத்தியில் வாழ்ந்து நல்லோர்கள் என்று பெயர் பெற்று சாலிஹான மனிதர், இவர் தொழுகையாடி பொய் சொல்ல மாட்டார், நம்பகத்தன்மைக்கு உகந்தவர் என்று யாரையெல்லாம் நாம் நம்புகின்றோமோ அவர்கள் நம்முடைய கனவில் வருவார்களேயானால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு நற்செய்திகளாக அதை நாம் நம்ப வேண்டுமே தவிர, அதை குறித்து எந்த விவாதத்தினுடைய வார்த்தைகளையோ விவாத கருத்துக்களையோ எதையும் இந்த துனியாவில் நாம் பேசிவிடக்கூடாது. ஹஜ்ரத் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபியினுடைய வரலாறை பல நேரங்களில் உங்களுக்கு நாம் வேறு வேறு வரலாறுகளை பேசி இருக்கின்றோம். இந்த வரலாறை இப்பொழுது நாம் உங்களுக்கு சொல்லுகின்றோம். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே அமர்ந்து பேசினார்கள். அல்லாஹ் அவர்களை கண்டித்து ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நபியினுடைய சபையினுடைய நீங்கள் வருகின்ற பொழுது நபியினுடைய சத்தத்திற்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம் என்று அந்த சஹாபியை குறித்து அல்லாஹ் கண்டித்து ஆயத்தை இறக்கினான். அந்த சஹாபி வீட்டுக்கு சென்றார், கதவை தாளிட்டுக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், என்னை கண்டித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிவிட்டானே என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். நபி அவர்கள் சாபித்தை கேட்டார்கள். எங்கே சாபித் என்று கேட்டார்கள். தோழர்கள் சொன்னார்கள், வீட்டில் அவரை கூட்டிக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை தந்திருக்கின்றான், நீங்கள் சிறந்தவர்களை நபி அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யமாமாவினுடைய அந்த போரில் அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள். அந்த போரில் அவர்கள் நபியினுடைய முன்வாக்கு பிரகாரம், முன் அறிவிப்பு பிரகாரம் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவர்களிடத்திலே ஒரு உருக்கு சட்டை இருந்தது. உருக்கு சட்டை என்று சொன்னால் சாதாரணமானதல்ல. சாதாரணமான உருக்கு சட்டைக்கும் அவர்களிடத்தில் இருந்த அந்த உருக்கு சட்டைக்கும் வடிவமைப்பிலும் அழகிலும் அதனுடைய வலிமையிலும் மிக கடுமையான ஒரு வலிமையான ஒரு உருக்கு சட்டையாக அது இருந்தது. அந்த சஹாபி மரணித்ததற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒன்று. அந்த சஹாபி மரணித்ததற்கு பின்னால் அவர்களை அடக்கம் செய்வதற்கு தோழர்கள் எல்லாம் எடுத்து செல்லுகின்றார்கள். அவர்கள் எடுத்து செல்லுகின்ற பொழுது அங்கு கழட்டி வைக்கப்பட்ட அந்த
ரலியல்லாஹு அன்ஹு 3 நாட்கள் கழித்து சாலிஹான ஒரு மனிதருடைய கனவிலே வந்து சொல்லுகின்றார். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாலிஹான ஒரு மனிதருடைய கனவிலே வந்து சொல்லுகின்றார்கள், இந்த போரில் நான் மரணித்தேன், என்னுடைய உருக்கு சட்டை இன்னாருடைய வீட்டிலே அது வைக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நான் கலந்து கொண்ட அந்த போரினுடைய படை தளபதி காலிதிடத்திலே கொண்டு வந்து அந்த உருக்கு சட்டையை கொடுக்க வேண்டும். காலித் அவர்கள் அங்கு வந்து அந்த உருக்கு சட்டையை வாங்கி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவினிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று தன்னுடைய கனவில், அந்த கனவின் மூலமாக சாலிஹான மனிதருடைய கனவிலே தோண்டி அவர்கள் சொல்லுகின்றார். இறுதியாக சொன்னார்கள், அபூபக்கர் அவர்கள் அந்த உருக்கு சட்டையை ஏலம் இட வேண்டும். ஏலம் போட்டதற்கு பின்னால் நான் எந்த கடனை விட்டுவிட்டு வந்தேனோ அந்த உருக்கு சட்டையை விற்றதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பொருளை கொண்டு நான் விட்டு வந்த அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று ஒரு சாலிஹான மனிதனுடைய கனவிலே தோன்றி இவர்கள் சொன்னார். அந்த சாலிஹான மனிதர் தன்னுடைய சகாக்களை அழைத்துக் கொண்டு யாரை குறிப்பிட்டு சொன்னார்களோ அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். உள்ளே சென்று சலாம் சொல்லி, உருக்கு சட்டை உங்களிடத்தில் இருக்கின்றது, நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் வைத்திருக்கின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் என்கின்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் அங்கே நடைபெறுகின்றது. அது முடிந்ததற்கு பின்னால் அந்த சாலிஹான மனிதர் என்ன அடையாளம் சொன்னார்களோ அந்த இடத்திற்கு வீட்டிற்கு உள்ளே சென்று அந்த இடத்திலிருந்து அந்த உருக்கு சட்டையை எடுத்துக்கொண்டு வருகின்றார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகம் கொண்டு வந்து அந்த சட்டையை கொடுக்கின்றார்கள். ஹஜ்ரத் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சட்டையை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பகிரங்கமாக ஏலம் போட்டார், பகிரங்கமாக ஏலமிட்டார். நடந்த அத்துணை நிகழ்வுகளையும் அறிந்ததற்கு பின்னால் அந்த உருக்கு சட்டையை ஏலம் போட்டார்கள். அதிலிருந்து கிடைத்த அந்த பொருள்களை இந்த சாபித் யாரிடத்திலெல்லாம் கடன்பட்டு சென்றார்களோ அத்துணை பேர்களுக்கும் அந்த கடனை அடைத்தார்கள் என்று அவர்களுடைய ஒரு வரலாற்றினுடைய ஒரு குறிப்பு செய்தி நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. சாபித் இப்னு கைஸ் மரணித்து விட்டார்கள், கடனோடு மரணித்தார்கள். தான் விட்டுவிட்ட கடனை அடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நியத்தில் அவர்கள் சென்றிருக்கலாம். இறந்ததற்கு பின்னால் சாலிஹான ஒரு மனிதனுடைய கனவிலே தோன்றி, இந்த இடத்தில் என்னுடைய உருக்கு சட்டை அது வைக்கப்பட்டிருக்கின்றது, அதை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து இன்னாரிடத்தில் கொடுக்க வேண்டும், அதை ஏலம் போட வேண்டும், என்னுடைய கடனை அடைக்க வேண்டும் என்று மரணித்ததற்கு பின்னால் இவர்களுடைய கனவில் வந்து சொல்லி அது நடத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இங்கே நாம் கவனிக்க வேண்டும், மரணத்திற்கு பின்னால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற அந்த கருத்தை நாம் உள்வாங்கிறோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸை மறுத்தவர்களாக, இந்த வரலாறை மறுத்தவர்களாக நாம் ஆக கனவு என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம். ரூஹ் என்பதற்கு இந்த உலகத்தில் அழிவு என்பதே கிடையாது. ரூஹ் என்பதற்கு இந்த உலகத்தில் அழிவு என்பதே கிடையாது. சாதாரணமாக நாம் விளங்க வேண்டுமேயானால் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவியாக, நம்முடைய பெற்றோர்களாக, சில நேரங்களில் நம்முடைய குழந்தைகளாக, நம்முடைய மூதாதையர்களாக இறந்து போனவர்கள் நம்முடைய கனவில் வருவார்களேயானால் அவர்கள் எந்த நிலையில் வருகின்றார்களோ அதே நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார். இது ரூஹ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு உட்பட்ட விஷயம். இது அப்பாற்பட்ட கனவுகளாக இருந்தால் அதற்கு வேறு வேறு விளக்கங்கள் புகாரி ஷரீஃபிலே கனனுடைய பாடங்கள் என்று தனி ஒரு பாடமே வகுக்கப்பட்டிருக்கின்றது. 6986 அந்த ஹதீஸிற்கு முன்னாலும் பின்னாலும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் கனவு சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பாடத்தில் மிக அழகாக அந்த ஹதீஸ்களை நமக்கு தொகுத்து தருகின்றார். இப்படிப்பட்டால் என்ன விளக்கம், இப்படி கனவு கண்டால் என்ன விளக்கம், இப்படி கனவு கண்டால் என்ன விளக்கம் என்று அந்த புகாரி ஷரீஃபில் அந்த ஹதீஸ் நமக்கு மிக துல்லியமாக நமக்கு பதிவு செய்யப்பட்டது. ரூஹா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி நம்முடைய கனவில் வருகின்றார்களோ அதே நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் சிரமத்தில் இருப்பதை போல நமக்கு காட்டப்படுமையானால் அங்கு ஏதோ நடக்கின்றது, அவர்கள் சிரமத்தில் இருக்கின்றார்கள். அந்த சிரமத்தை நீக்குவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆயத்.
எங்களை விட்டும் ஈமானால் முந்திவிட்டு விட்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய ஈமானால் முந்திவிட்ட நம்முடைய மூதாதையர்களாக, பெற்றோர்களாக, நம்முடைய மனைவியாக, அல்லது நாம் பெற்றெடுத்த சில நேரங்களில் குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்கின்ற பொழுது அவர்களுடைய தரஜா அங்கே உயர்த்தப்படுகின்றது. அதை குறித்த ஹதீசுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஏராளமான ஹதீசுகளை சொல்லித் தருகின்றார்கள். அது தனி ஒரு பாடம். குர்ஆன் ஓதினால் அவர்களுக்கு நன்மை கிடைக்குமா, சதகா செய்தால் நன்மை கிடைக்குமா என்பது தனி ஒரு பாடம். ஆக ரூஹ் என்பதற்கு இது துனியாவிலும் ஆகிரத்திலும் எப்பொழுதும் அழிவு என்பதே கிடையாது. அதற்கு அல்லாஹ் அழிவை வைக்கவில்லை. வேண்டுமானால் ஒரு இடம் மாறுதல் இருக்கலாமே தவிர துனியாவினுடைய இடத்திலிருந்து ஆகிரத் என்கின்ற அந்த வீட்டை நோக்கி அவர்கள் சென்றிருக்கின்றார். அதனால் தான் தாருல் பனாவை விட்டும் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் வகாவை அடைந்தார்கள் என்று சில காலங்களுக்கு முன்னால் அறிவிப்பு செய்தவராக கேட்டிருப்போம். அழிவு என்கின்ற உலகத்திலிருந்து அழியா உலகத்தினுடைய அந்த வீட்டிற்கு அவர்கள் இடம் மாறி சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையே தவிர அவர்களுடைய ரூஹுக்கு ஒருபோதும் இந்த உலகத்தில் அழிவு என்பது கிடையாது. இமாம்களுடைய வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்ப்பீர்களேயானால் தங்களுடைய வரலாறுகளில் அவர்கள் மரணித்தவர்கள் மற்ற மனிதர்களுடைய கனவிலே வந்து ஏராளமான விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் அவர்கள் சொல்லி அதன் பிரகாரம் ஏராளமான செய்திகள் எல்லாம் அங்கே அது நடத்தப்பட்டிருக்கு. அல்லாஹுவால் நல்ல முஃமின்களாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ இன்னல் அப்ரார லஃபீ இல்லீயின், அவர்களெல்லாம் அவர்களுடைய ரூஹுகள் எல்லாம் இல்லீயின் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அவர்களுடைய ரூஹுகள் எல்லாம் ஒன்று சேருகின்றன. யாரெல்லாம் பாவிகளாக மறந்து விடுகின்றார்களோ, யாவைகளெல்லாம் பாவிகளாக இந்த உலகத்தில் மரணித்து விடுகின்றார்களோ அவர்களுடைய ரூஹுகள் எல்லாம் சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒன்று சேருகின்றது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்து சொல்லுகின்றார். அந்த வரிசையில் இமாம்களுடைய வரலாறுகளில் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு பஷார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், நான் ராபியத்துல் அதவி அவர்களுடைய வரலாறுகளை அதிகம் படித்திருக்கின்றேன். அவர்களுடைய வரலாறுகளில் நாம் ஏராளமான படிப்பினைகளை பெற்றிருக்கின்றேன். அதற்காக வேண்டி நான் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் நான் துஆ செய்வேன். அவர்களுடைய வரலாறுகளில் நான் அதன் மூலம் செய்திருக்கின்ற நன்மையான காரியங்களுக்கு அவர்கள் வரலாறு ஒரு காரணம் என்பதை அறிந்து ராபியத்துல் அதவி அவர்களுக்காக வேண்டி நான் அதிகம் துஆ செய்வேன். அப்படி நான் துஆ செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் அவர்களுடைய கனவிலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீங்கள் எனக்காக வேண்டி துஆ செய்கின்ற அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நான் உயர்ந்த ஒரு தரஜாவை பெற்றுக்கொண்டு வருகின்றேன் என்றார். இது போன்ற சம்பவங்கள் ஏராளமான சம்பவங்கள். நம்முடைய பெற்றோர்களை அப்படி பார்த்திருக்கலாம், நம்முடைய மூதாதையர்களை அப்படி நாம் பார்த்திருக்கலாம். அப்படியெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இடத்தில் கனவிலே வந்துவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி பயப்படக்கூடியவர்கள் ஏராளம். இறந்து போய் கிடக்கின்ற அந்த மையத்தை அது உறவினராக அல்லது இரத்த பந்தமாக யாராக இருந்தாலும் தொடுவதற்கு இந்த உலகத்தில் நாம் பயப்படுகின்றோமே, அதை விட பயப்படுகின்ற தன்மையில் கேவலமானவர்கள் யார்? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த விஷயங்களில் எல்லாம் நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்படும். கனவிலே வந்துவிட்டால் அது ஒரு குற்றமா, அது ஒரு பாவமா? எந்த வகையிலும் பாவம் கிடையாது, எந்த வகையிலும் குற்றம் கிடையாது. அவர்கள் நம்மோடு தொடர்பு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் தன்னுடைய மூதாதையர்களை கனவில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. என்னுடைய தாயை நான் கனவில் காண வேண்டும், என்னுடைய தந்தையை நான் கனவில் காண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு, மரணித்தவர்களுக்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் ஏராளம். ஆனால் சில நேரங்களில் அப்படி வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அவர்கள் எப்படி சிரிப்பார்கள், சிரித்தவர்களாக கண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு தரஜாவை அவர்கள் பெற்றுக்கொண்டார். அழுத